வணக்கம். இன்றைய நாளுக்கான எமது ஊடக செய்திகளின் சாராம்சம். எச்சரிக்கையுடனான வானிலை அறிவிப்பு வெளியாகியது. கொரோனா நிலவரம். இதுவரை 80,489 பேருக்கு தொற்று, 75,110 பேர் குணமடைவு, 450 பேர் உயிரிழப்பு. சிறுபான்மை சமூகங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. ஓயல் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்களுக்கு இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை. மட்டக்களப்பு கல்குடா உதைபந்தாட்ட கழகத்தின் ஏற்பாட்டில் உதைபந்தாட்ட பயிற்சி முகாம். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கைக்கு வரும் பாகிஸ்தான் பிரதமர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் காணொளியை டிக்டாக் சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய 25 வயது இளைஞன் கைது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இன்று இரவு 7:30 இடம்பெறவுள்ள இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான கலந்துரையாடல். திருகோணமலை கந்தளாயில் மனைவியை 35 முறை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம். மனைவி உயிரிழப்பு, கணவன் விளக்கமறியலில். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் வெள்ளை வேனில் வந்த குழுவினால் வீட்டின் கதவை உடைத்து 21 வயது யுவதி கடத்தல். அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பு. தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அமெரிக்கா ஜனாதிபதி வேண்டுகோள். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணையின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிப்பு. 30 வருடங்களாக மூடப்பட்டு காடு மண்டி கிடக்கும் மேராவூர் புதிய சந்தையை மீள திறக்கும் நடவடிக்கை. மட்டக்களப்பில் நன்னீர் மீன் வளர்ப்பை மேம்படுத்த விசேட திட்டம். வலுவிழப்புடன் கூடிய சிறுவர்களுக்கான கல்வி உரிமையினை பாதுகாத்தல் சமூக விழிப்பூட்டல் பேரணி. விவசாயிகளுக்கு அதிகபட்ச விலை கிடைக்கும் வகையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி. திருகோணமலையில் முதலாவது கொரோனா மரணம் பதிவாகியது. பேரணி மூலமாக அரசுக்கு ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வே விசாரணைகளுக்கு காரணம். வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களின் சம்மேளன இணைத்தலைவர் தெரிவிப்பு. பாகிஸ்தான் பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வரவேற்றார். தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மட்டக்களப்பு மாநகர சபையின் கணக்காளருக்கு கொரோனா தொற்று உறுதி. மக்கள் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். 93 பேருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுப்பு. மேற்படி செய்திகள் தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது இணையதள பக்கமான www.btnnews.com என இணையதளத்தை பார்வையிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.